ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காயம் வெள்ளை பூண்டு குழம்பு ஈஸியாக இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி, இதை வந்து நல்லா நம்ம ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காவை திருகி இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது குழம்புக்கு திக்னஸும் கொடுக்கும். நம்ம வதக்கி இதை செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ இதை வந்து அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு கடுகு, இதை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் அளவு பூண்டு, 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இதை வந்து நம்ம நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அந்த தனி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் நான் தனியாக அரைச்சி வச்சுப்பேன். அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். தண்ணி இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் அந்த ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இது நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.